மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக பேசியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தொடர் எப்போது சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது நடக்க இருக்கிறது? மக்களுக்கான என்னென்ன விஷயங்களை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்பார்க்கலாம்? தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையுடன் 12ஆம் தேதி தொடங்க உள்ளது. 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஸ்பெயினுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டிலிருந்து முதலமைச்சருடைய தனி செயலாளர் மற்றும் நிதித்துறை செயலாளருடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். காணொலி காட்சி மூலமாக ஸ்பெயின் நாட்டிலிருந்து வரை ஆளுநர் முறையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், அதைத் தொடர்ந்து தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து முதலமைச்சரின் தனி செயலாளர் முருகானந்தம் மற்றும் நிதித்துறை செயலாளருடன் இந்த ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில ஏற்கனவே தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், அதே நேரத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகையை அனைவருக்கும் கொடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள் பல்வேறு கட்சிகளும் பல்வேறு குடும்ப தலைவர்களும் முன்வைத்து வண்ணம் இருக்கிறார்கள். அந்த நிலையில தான் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் தமிழக பட்ஜெட் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பும், அதே நேரத்துல ஆளுநர் உரையில் பல்வேறு புதிய அம்சங்கள் இடம்பெற என்ற எதிர்பார்ப்பு நிலையில தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டிலிருந்தே காணொலி காட்சி மூலமாக நிதித்துறை செயலாளருடன் உதயச்சந்திரன் மற்றும் தமிழகனுடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர் முருகானந்தத்துடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.